இவ்வளவு இடத்துல வீரனா இருந்த சீமான் AK-74 சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? பயிற்சி எதுக்கு எடுக்கிறது? போறப்ப சண்டை போட தானே. போறப்ப அண்ணன் எங்க? களத்துல மிஸ்ஸிங். வீரன் காணும். வீரன் தான் இளைமலன் தான் ஈழமலன் சொன்னாரு. அப்படி சொன்னவங்க ப்ரூவ் பண்ணல. நான் அரசியல் விட்டே போறேன்னு நிர்மாணம் சொன்னாரு. எனக்கும் கேட்டா அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஆனா சொன்னது சீமான் அண்ணன் அதிமுக மேடையில இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விலகவே இல்லை. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு ஏமாத்துனீங்கன்னா நீ எவ்வளவு ஏமாத்துவீங்க? இதுல மத்த டாபிக் உள்ள நான் போல. சோ தாவேக்கால யாரும் பயப்படல. நாங்க அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்க இருந்த கேயாஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கழிச்சு விட்டாங்க. ஆனா அதையும் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொன்னார் முதல்வர். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. தமிழகம் இந்தியாவிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இதுல கடைசிக்கு வந்துருச்சு. வெறும் 4%. பக்கத்துல இருக்கிற ஆந்திரா பாதி தெலங்கானா போயிடுச்சுல 25.9%. கூகுள் டேட்டா சென்டர் அங்கதான் இருக்கு. குவாண்டம் வேலி அங்கதான் வருது. ஏஐ யூனிவர்சிட்டி அங்கதான் வருது. ஏன்டா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரல எப்படா கேப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். யாரும் கேட்கவே மாட்டீங்களே. வெறும் பிளேம் கேம்னா உங்க எல்லாரோட வண்டவாளத்தையும் நான் 75 வருஷம் 53 வருஷம் 15 வருஷம் அட்டவணை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏன் அதை பேசலன்னா ஒரு மாற்று வேணும். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, இதை பேச ட்ரை பண்றேன். ஆனா வெறுமன தாவேக்காவை எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம். ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்மு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசுறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க. யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறீங்களோ அவன் தான் தலைவன். யார் ஒருத்தரை எல்லாரும் ஒரு சேர்ந்து எதிர்த்தும் ஜெயிக்க முடியாதோ அவன் தான் தலைவன். இது சொல்லல 26 மாற்றம். வெயிட் அண்ட் சீ.